கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் பேசுகிற நிகழ்ச்சியிலே உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எங்களோடு உரையாடும்படியாக அருமையான பாஸ்டர் ஆபிரகாம் ஐயா அவர்களும் சிஸ்டர் எஸ்தர் ஆபிரகாம் அவர்களுக்கும் நான் அடியேன் பாஸ்டர் ஸ்டான்லி பிரபாகரன் உங்களோடு சம்பாஷிக்கும்படியாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த நாளிலே வேதம் என்றால் என்ன, ஏன் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் உரையாடல் மூலமாக இந்த காணொளியிலே நாம் பார்க்க போகிறோம். வேதம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது தேவனுடைய உள்ளத்திலிருந்து அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் நமக்கு கொடுக்கும்படி அவர் இந்த வேதத்தின் மூலமாக நம்மோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வேதம் முதலாவது எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் யாத்திரையாகவும் 32வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வேதம் அருமையான பரிசுத்தவான் மோசே அவர்களுக்கு தேவனே தன் கையினாலே எழுதி அந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே சூழ்நிலையிலே 2 தீமோத்தேயு புதிய ஏற்பாட்டிலே 2 தீமோத்தேயு 3:16 அது 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷனை தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் தேறினவனாக, எந்த மனுஷனையும் நற்கிரியை செய்யும்படியாக தான் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய காரியம் 1 நாளாகவும் 28:19 தானியேல் புஸ்தகத்திலையும் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலையும் இதற்குரிய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை கொடுக்கும்படி நமக்கு தேவன் முதலாவது ஒரு குடும்பத்திற்கு தேவன் ஒரு இரத்தத்தினால தான் நமக்கு அந்த வேதத்தினுடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படி செய்கிறார். முதலாவது ஆபிரகாமின் உடைய ஒரு குடும்பம், ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பலியாக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தேசத்தில் இஸ்ரேல் தேசத்தின் மக்களுக்கு தேசத்திற்காக ஒரு ஆடு, பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படி சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியாய் வந்து நம்முடைய உலக ஜனங்களுடைய ஒரு குடும்பத்திற்கு, ஒரு தேசத்திற்கு, அடுத்தது உலகத்திற்கே அவர் இரத்தம் சிந்தி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்கும்படியாக அவர் வெளியேறப்பட்ட இரத்தத்தை நமக்கு சிந்தி கொடுத்த காரியங்கள். இந்த காரியங்களில் தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களுக்காக சுமந்து தீர்த்து பாவத்திற்கு ஒரு பரிகாரியாகி இயேசு இந்த உலகத்தில் நமக்கு வந்தார். ஆகவே தான் இந்த மனுக்குலத்திலே ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரை சுத்திகரிக்கப்பட வேண்டும், கடைசி மனுஷன் வரை அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு வேதம் நமக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் என்பது நம்முடைய காரியங்கள் அல்ல, தேவனுடைய விருப்பத்தை நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த வேத வாக்கியங்கள். இந்த வேத வாக்கியத்தின் கூடிய காரியங்களை குறித்து இன்னும் சில காரியங்களை குறித்து நீங்கள் பேசணும் பாஸ்டர். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை தனக்காக
பலி செலுத்தும்படி கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து தன் மகனாகிய ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக மலை கொண்டு போகிறார். அது கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யாதபடி மீறுதல் நிமித்தம் பாவம் அவர்களை தொடர்ந்தது. அதனால் அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். தேவன் மீறுதல் நிமித்தம் தண்டிக்கும்படியாக ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். துரத்தப்பட்டு தேவன் தன்னை அவர்கள் மறைத்து கொண்டார். அதே சந்ததியில் வந்த ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த தேசத்திலிருந்து வெளியே அழைத்து வந்து ஈசாக்கை ஒப்பு கொடுக்கும்படி செய்யும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை ஒப்பு கொடுக்க போது கர்த்தர் அதை தடுத்து அதற்கு பலியாக ஒரு ஆட்டை கொடுத்தார். அது கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஈசாக்கின் பலியின் நிமித்தம் அந்த குடும்பம் மீட்கப்பட்டது. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் மீட்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஈசாக்கு அங்கே பலி கொடுக்கப்பட்டிருந்தா அவங்க குடும்பம் இருந்திருக்காது. அந்த சந்ததி வளரும்படியாகவே கர்த்தர் அதை தடுத்தார். பின்பு எகிப்து தேசத்தை இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததை பார்க்கிறோம். அங்கு ஒரு தேசத்தையே மீட்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டதுனால மோசையை கொண்டு அந்த மக்களை வெளியே கொண்டு வரும்போது அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக ஒப்பு கொடுத்து பஸ்கா அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த பஸ்காவின் நிமித்தம் அந்த மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து மீட்கப்பட்டு வனாந்தரத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தார், தோராவை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதாவது வேதத்தை கொடுத்தார். அதன்படி அவர்கள் நடக்கும்படியாக கட்டளையிட்டார். அடுத்து மூன்றாவதாக பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அதாவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்ததுனால தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் திரு ரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டு அனுதினமும் சபைகளிலே சேர்த்து கொண்டு வருகிறார். சேர்த்து விட்டு போகவில்லை. நமக்கு ஒரு துணையாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமில்லை, நம் கையில் தன்னையே கிறிஸ்துவை வார்த்தையாக வேதமாக தம் கரத்திலே கொடுத்திருக்கிறார். இதன்படி யார் ஒருவர் நடக்கிறார்களோ, பரிசுத்தத்தில் நிலை நிற்கிறார்களோ, இவர்களை மறுபடியும் இந்த உலகத்திலிருந்து மீட்டு அவர் ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய், அதாவது மணவாளனுக்கேற்ற ஒரு மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை கொடுத்து தன்னோடு நித்திய காலம் வைத்து கொள்ளும்படியாகவே இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இதுவரை அநேக காரியங்களை நம்ம பேசியிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதல் சொல்கிறோம். நாங்கள் பேசின வேதத்தினுடைய சத்தியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், அதாவது இந்த சத்திய வார்த்தைகள், உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற சத்திய வார்த்தைகள் பிடித்திருக்குமானால் எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். இந்த வீடியோ, அதாவது தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது ஜெபத்தினால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள். எந்த தடைகள் இல்லாதபடி கர்த்தர் இது மறுபடியும் தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தும்படியாக அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும். காரணம் என்ன, என்னுடைய வாஞ்சியை சத்தியம் வெளியே போகணும். அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கோம். ஏன்னா விதைக்கிறது யாருமே விருதுவாக விதைக்க மாட்டாங்க. அநேக தேவைகள் மத்தியில் நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். இந்த விதை
வளர்ந்து அது பல மடங்கு பெருகி அது அநேக உபயோகமாக இருக்கணும் அந்த வாஞ்சை எங்களுடைய உள்ளத்தில் இருந்ததுனால்தான் நாங்கள் தொடர்ந்து இதை செய்ய பிரயாசப்படுகிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்காக இதை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்தில் மட்டும் மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord.